தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கோவையில் நடைபெற்ற திமுகவின் ஜென்சி மீட்டப் நிகழ்ச்சியில் ஜென்சி தலைமுறையினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். 2026 சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்ததை அடுத்து தேர்தல் முடிவுகள் குறித்து ஆராய குழு அமைத்தது உட்பட திமுக சார்பில் பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திமுகவின் ஜென்சி மீட்டப் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் கோவையில் சரவணம்பட்டி துடியலூர் சாலையில் உள்ள அரங்கில் திமுக ஜென்சி மீட்டப் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஜென்சி தலைமுறையினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். மேலும் சமூக வலைதளங்களில் எவ்வாறு சுறுசுறுப்புடன் இருக்க வேண்டும், சமூக நீதி, பெரியாரின் கொள்கைகளை திமுக ஆட்சியில் மக்களுக்கு கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைப்பது போன்றவை குறித்து கலந்துரையாடப்பட்டன. எப்போ இளைஞர்கள் அரசியலுக்கு வர்றாங்களோ அப்போ தான் அரசியலுக்கே ஒரு மரியாதை பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட்டு. அது ரியாலிட்டியில் இவ்வளோ இளைஞர்கள் அரசியல் பேசணும், கற்றுக்கணும், அப்போ தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ பேர் என்ன தான் ரீல்ஸில் என்ன பேசினாலும் என்ன கொண்டு வந்தாலும் பட் என்ன நடந்துகிட்ருக்கு ஆன் சொசைட்டியில் வாட் எவர் ஹேப்பனிங், இது எல்லாமே அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக நடந்தாலும் அவங்களுக்கு ஃபேவராக நடந்தாலும் அதை மாற்றி எழுதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த ஜென்சி டிஎம்கே மீட்டப் இருக்குது. இன்னுமே நிறைய இளைஞர்கள் அரசியலுக்கு வரவேற்கப்படுறாங்க. எப்போ இளைஞர்கள்லாம் அரசியலில் ஃபுல்லி என்கேஜாக இருக்காங்களோ அப்போ தான் தமிழ்நாட்டோட அரசியல் அப்படிங்கிறது ஒரு பீக்குக்கு வரும். வரலாறு நமக்கு நிறைய தெரியல அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக பேசப்பட்டுச்சு. ஸோ வரலாறு நமக்கு எப்படி கடத்துறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இருந்துச்சு. இப்படியெல்லாம் வரலாறு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பிளாட்ஃபார்மாக இன்றைக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அன்றைக்கி இருந்துச்சு. ஜென்ஜிஸ் ஈஸியாக மேனிப்புலேட் ஆயிடுவாங்க. ஒரு ஃபேன் பேஸ், அப்புறம் ஈஸியாக எந்த கொள்கையும் இல்லாமல் அவங்க ஜஸ்ட் மேனிப்புலேட் ஆவாங்கங்கிற மாதிரி ஒரு மித்து இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு பொலிட்டிசைஸ்டான ஒரு யங்ஸ்டர்ஸ் இங்கே கூடினது அப்படிங்கிறது அந்த மித்தை உடச்சி நாங்களும் எங்களுக்கு ஒரு ஐடியாலஜி பிடிக்கும், நாங்களும் ஒரு மூவ்மெண்ட்டுக்கு பின்னாடி போவோம் அப்படிங்கிறத இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இங்கே கோயம்புத்தூர் ஜென்சி மீட்டப் சொல்லியிருக்கு. ஸோ இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு இங்கே நான் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஜென்ஜிஸ் அப்படிங்கிறவங்க ஒரு பொலிட்டிசைஸ்டான மக்கள் தான். அடுத்து வர இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாஸ் மூவ்மெண்ட்டுக்கு ஜென்ஜிஸ் தான் ஒரு ஃபவுண்டேஷனாக இருப்பாங்க. இங்கே ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க கொள்கைகளையும் நம்ம கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்ள ஒரு பெரிய ஸ்டேஜ் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இந்த ஜென்சி மீட்டப்பில் நான் நினச்ச ஒருத்தவங்க மட்டும் தான் பேச போகிறாங்க, அப்படியே இல்லை. இந்த ஜென்சிஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டேலண்ட்டை ஷோ பண்ணுறக்கு டைம் ஆனது. இந்த கூட்டம் ஃபேண்டம் பேஸில் வந்ததில்லை, இது ஒரு தலைவருக்கான கூட்டம்னு நான் நினைக்கிறேன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.